மார்ச் 6ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம். சங்கீதம் 10:7. அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு என்பதே. கட்டுப்பாடற்று வார்த்தைகளை கொட்டி பேசுகிறவர்களை நாவில் நரம்பில்லாமல் பேசாதே என்பார்கள். துன்மார்க்கர்களுடைய நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உள்ளது என்று வேதம் கூறுகிறது. இதை குறித்து சற்று தியானிக்கலாம். நாவின் கீழ் என்பது நாவுக்கு கீழான உள்தாடை பகுதியை குறிக்கவில்லை, நாவின் சதை பகுதிக்குள் மறைந்திருக்கிற நரம்புகளை குறிக்கிறது. ஏனென்றால் நாவை செயல்பட செய்வதே நரம்புகள் தான். இவர்களுடைய நாவின் நரம்புகளில் இரத்தத்திற்கு பதிலாக மற்றவர்களை கெடுத்து அழிக்கிற தீவினைகளும் அக்கிரமங்களும் நிறைந்திருக்கிறது. நாவின் கீழ் இருக்கிற தீவினைகளையும் அக்கிரமங்களையும் பரிசுத்த வேதாகமம் ரோமர் 3:13 அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது என்று கூறுகிறது. உதடுகளின் கீழ் விஷம் என்பது நாவையே குறிக்கிறது. ஏனென்றால் மனிதன் தன் பற்களால் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்வதில்லை, ஆனால் நாவுதான் மற்றவர்களை அழிக்கக்கூடிய விஷம் போன்றது. சங்கீதம் 58:4 சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. கொடிய விஷம் நிறைந்த சர்ப்பமானது தான் கடிக்கிற மற்றவர்களை கொல்லும். ஆனால் மனிதர்கள் தங்கள் நாவை சர்ப்பத்தின் விஷமாய் மற்றவர்களை கொல்ல பயன்படுத்துவார்கள் என்றால் அது மற்றவர்களை கொல்லத்தான் செய்யும். ஆனால் அதே சமயம் அந்த நாவின் விஷம் அதை பயன்படுத்துகிற துன்மார்க்கரையும் கொல்லும் என்ற கசப்பான உண்மையை அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள். இதையே சங்கீதம் 140:11 பொல்லாத நாவுள்ளவன் பூமியில் நிலைப்பதில்லை என்றும், சங்கீதம் 64:8 அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும் என்று வேதம் திட்டமாய் கூறுவதை கவனியுங்கள். ஆம், தங்கள் நாவினால் மற்றவர்களை காரணமில்லாமல் சபிக்கிறவர்கள் தங்கள் கணக்கில் பாவத்தை கூட்டிக் கொள்கிறார்கள். மற்றவர்களை வஞ்சிக்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே குழியை வெட்டுகிறார்கள். மற்றவர்களை நிந்தித்து தூஷிக்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெட்கத்தை அடைவார்கள். ஆகவே நாம் மற்றவர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து கர்த்தராலே நாமும் ஆசீர்வாதங்களையும் ஜீவனையும் பெறுவோம். ஆமேன். அல்லேலூயா.